ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை நம்மளோட ஆப்ஷனல் தான், எத்தனை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா முட்டையை டேரெக்டாக உடச்சி இந்த மாதிரி அடுப்பில் சேர்த்துறாமல் அதை ஒரு பிளேட்டில் உடச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி முட்டை சமயத்தில் கெட்டு போன மாதிரி ஆயிரும். அதுக்காக தான். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலே கிளறிடலாம். இது ரொம்ப முருகக்கூடாது, நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. முட்டை ஆப்ஷனல் தான். முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க முட்டை போட வேண்டாம். ஆனால் முட்டை போட்டால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததான் நான் தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். தோசைக்கல்லில் செய்யும் போது அது ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது பட்டர் இருந்தால் கூட பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த ரெசிபிக்கு அதிகமாக தேவைப்படாது. சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்தா மட்டும் போதும். நீங்கள் வெங்காயத்தோட அளவை கம்மி பண்ணிவிட்டு கூட முட்டைக்கோஸ் இருந்தால் முட்டைக்கோஸ்க்கு நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ நான் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கேரட் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக குடமிளகா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த காய்கறி எல்லாமே நல்லா வேகிறதுக்காக நான் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப வேகணுங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். அதனால் இதை வேக விடாமல் 1 நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சோயா சாஸ் தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நல்லா ஆறின சாதமாக சேர்த்துக்கலாம். இதில் சூடான சாதத்தை சேர்த்துட்டிங்கன்னா அது நம்ம கிளறும் போது குழஞ்ச மாதிரி ஆயிரும். நல்லா ஆறின சாதமாக இருந்தால் தான் நம்ம இதில் நல்லா கிளற நல்லா சூடு ஏறி நல்லா சூடாக கிடைக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரைட் ரைஸில் நம்ம காரத்துக்குன்னு எதுவும் சேர்க்கலை. இப்போ அதுக்காக தான் இதில் நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேண்டாலும் சேர்த்துக்கலாம். இதில் கடைசியாக வெங்காயத்தாள் இருந்தால் கூட அதையும் நைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி கெச்சப்பு, இந்த சோயா சாஸ் அதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட அளவெல்லாம் அதிகப்படுத்திக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இதில் குடமிளகாவோட ஃப்ளேவர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டை வேணும் விருப்பப்பட்டிங்கன்னா போட்டுக்கோங்க. இல்லை வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்துட்டு அதை மட்டும் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸாக கிளறி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் முட்டை போடும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. சுட சுட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். வீட்டில் எப்போல்லாம் வெள்ளை சாதம் இந்த மாதிரி மிச்சமாக இருக்கும் அந்த டைமிங்கில் முட்டை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் எமர்ஜென்சிக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்தால் போதும். வெஜிடபிள்ஸ் முட்டைலாம் போட்டு ரொம்ப சூப்பராக சுட சுட ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களும் ஸ்கூலில் போய் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.